Hello viewers, welcome to ladies.com. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மொத்தம் மெயின் வேர்ப்ஸு, ஆக்சிலரி வேர்பு, மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி ஆக்சிலரி வேர்ப் பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் நீங்கள் தலையில் ஏற்றிக்காதீங்க. இப்போ நமக்கு தேவை ஆக்சிலரி வேர்ப் மட்டும்தான். ஆக்சிலரி வேர்ப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம், ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லா வீடியோஸுமே ஸ்கிப் பண்ணாமல், நம்ம ஒரு கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்கணும். நிறைய பேர் இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், டீட்டெயிலாக தெரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் புரியும், ஒரு சிலது புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வேர்ப்ஸ் தெரியும். மெயின் வேர்ப்ஸ்னால் இந்த ரன், கோ, கம், சிட்டு, ஈட்டு இந்த மாதிரி வர்றது தான் மெயின் வேர்பு. ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா மெயின் வேர்பில் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ப் இருக்குது. பின்னா என்ன அப்படின்னா இரு அல்லது இருத்தல் அப்படின்றது பேர். இரு அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாம் நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த பியை டைரெக்டாக நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பேச மாட்டோம். ஸோ இந்த பிக்கு பதிலாக சில வார்த்தைகளை நம்ம அதாவது இப்போ நவுனுக்கு பதிலாக ப்ரனவுன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஐ, ஹி, ஷி, இட், தே இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மெயின் வேர்பு பிக்கு பதிலாக நம்ம சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பிக்கு பதிலாக என்னென்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். அதாவது பி காம் அப்படின்னு சொல்லுவோமா, அமைதியாக இரு. பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோமா, அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஓகே, பிக்கு பதிலாக என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றது தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதாவது பீன்றது சென்டென்ஸில் வராது. சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் அதுக்கு பதிலாக என்னென்ன யூஸ் பண்ண முடியுன்றதை பார்த்து யூஸ் பண்ணுறோம். அது எல்லாமே ஆக்சிலரி வேர்ப் தான். இது எல்லாமே பிக்கு பதிலாக வர்றது. ஓகே, இப்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 காலம் இருக்குது. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்குது. நமக்கு தெரியும். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ ப்ரெசண்டில், கரண்டில் நடந்துக்கிட்டு இருக்க சில விஷயங்கள், கரண்டில் நம்ம இருக்கிறது, இதை தான் ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவோம். பாஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே முடிஞ்ச விஷயம், அதை பற்றி சொல்லும்போது தான் நம்ம பாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலத்தில் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் அதை ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது ப்ரெசண்ட், பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு இது 3ஐயும் மறந்துடுங்க. ஓகே, இது 3ஐயும் மறந்துட்டு பீன்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். பிக்கு பதிலாக நம்ம ஒரு 6 வார்த்தை யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி. இந்த 6ம் நம்ம இந்த பிக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வார்த்தை. சரியா? இப்போது இதை எப்படி நம்ம பிக்கு பதிலாக எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது புரியும். இப்போ ஆம் அப்படின்னா இருக்கிறேன்,
அப்படின்னு சொல்கிற இடத்துல am. I am fine. நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா. is. He is fine. அவன் நன்றாக இருக்கிறான். அப்போ இருக்கிறான் அப்படின்னு இன்னொருத்தவங்களை சொல்கிறோம். இருக்கிறாள். இருக்கிறது. இந்த மாதிரி சொல்கிற இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறதுன்னு சொல்கிற இடத்துல ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் ஃபைன், ஷீ இஸ் ஃபைன், இட் இஸ் ஃபைன். ஓகேயா. அடுத்து ஆர் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்? இருக்கிறோம், இருக்கிறாய், இருக்கிறார்கள், இருக்கிறீர்கள், இருக்கின்றன. அடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆம் அப்படின்னா வந்து என்னை பற்றி சொல்லும்போது, இருக்கிறேன் அப்படிங்கும்போது தான் ஆம் சொல்லுவோம். ஐக்கு மட்டும்தான் இங்கே ஆம் வரும். ஓகே. ஈஸ் அப்படிங்கும்போது ஹீ, ஷீ, இட். தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹீ, ஷீ, இட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் பர்சன் சிங்குலர் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஹீ, ஷீ, இட் இதுதான் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். இதான் இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. இதுக்கு தான் வந்து ஈஸ் வரும். ஆர் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறோம், இருக்கிறாய், இருக்கிறார்கள், இருக்கிறீர்கள், இருக்கின்றன. இதுக்கு தான் வந்து ஆர் வரும். இருக்கிறோம்னா என்ன? வி, நாங்கள், நாங்கள் நன்றாக இருக்கிறோம் அப்படி தான் சொல்லுவோமா. இருக்கிறாய், யூ, நீ நன்றாக இருக்கின்றாய். இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், தே. இருக்கிறீர்கள், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், யூ. இருக்கின்றன, அவைகள் நன்றாக இருக்கின்றன, தே. ஓகே. இப்போ இதில் 9 வந்துருச்சா. நம்ம வந்து நீ, நீங்கள் ரெண்டுக்கும் ஒரே யூ தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் தமிழில் வந்து நீ, நீங்கள் அப்படின்னு வருது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா 2 வந்திருக்கு. மொத்தம் 7 ப்ரொனவுன் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 வந்திருக்கு. ஏன்னா வந்து நீ, நீங்கள் ரெண்டுத்துக்குமே யூ தான். அந்த நீ, நீங்கள் வந்து இங்கே தமிழில் வந்துடும். இருக்கிறாய், இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இருக்கின்றன, இருக்கிறார்கள் அப்படின்ற ரெண்டுக்குமே வந்து தே தான் வரும். இங்கே தமிழில் வந்து ரெண்டுமே தனித்தனியாக வந்திருக்கிறதுனால மொத்தம் 9 வந்திருக்கு. இது மூணுமே, இது வந்து ஆம், ஈஸ், ஆர் மூணுமே வந்து எதை சொல்லுது அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறத பற்றி தான் சொல்லுது. ஸோ இப்போ இது வந்து என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே. அடுத்து வாஸ், இருந்தேன். இருந்தேன்னா யாரை சொல்லுவோம்? நம்மளை தானே சொல்லுவோம். நம்ம தனியாக உள்ளவங்களை மட்டும் தான் சொல்லுவோம். இப்போ என்ன நான் சொல்கிறேன்? ஐ. இருந்தான், ஹீ. இருந்தாள், ஷீ. இருந்தது, இட். ஓகே. அப்போ ஐ, ஹீ, ஷீ, இட் இது 4க்கும் வாஸ் வரும். இது 4 வந்து எந்த மாதிரி இருக்குது? ஏற்கனவே நடந்த மாதிரி இருந்தது. இருந்தேன், ஒரு காலத்தில் இருந்திருப்பேன், இல்லை நேற்று இருந்தேன். ஐ வாஸ் ஃபைன் எஸ்டர்டே, நேற்று நான் நன்றாக இருந்தேன். ஹீ வாஸ் ஃபைன் எஸ்டர்டே, நேற்று அவன் நன்றாக இருந்தான். இருந்தால், ஷீ வாஸ் ஃபைன் எஸ்டர்டே, இட் வாஸ் ஃபைன் எஸ்டர்டே. ஓகே. இதெல்லாம் ஐ, ஹீ, ஷீ, இட் இது 4க்கும் வாஸ் வரும். அடுத்து இருந்தார்கள், இருந்தாய், இருந்தன, இருந்தீர்கள், இருந்தோம் அப்படின்னா இருந்தார்கள், தே. அவர்கள் நன்றாக இருந்தார்கள். நீ நன்றாக இருந்தாய். அவைகள் நன்றாக இருந்தன. நீங்கள் நன்றாக இருந்தீர்கள். இருந்தோம், வி, நாங்கள் நன்றாக இருந்தோம். இப்போது தே, யூ, வி இது 4, இது 5 வந்திருக்கா. இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன வரும் அப்படின்னா வேர் யூஸ் பண்ணணும். ஓகே. தே வேர் ஃபைன் எஸ்டர்டே. யூ வேர் ஃபைன் எஸ்டர்டே. தே வேர் ஃபைன் எஸ்டர்டே. யூ வேர் ஃபைன் எஸ்டர்டே. வி வேர் ஃபைன் எஸ்டர்டே. ஓகே. இப்போ இது எல்லாமே எப்படி முடியுது? ஏற்கனவே ஏற்கனவே இருந்ததை சொல்லுது. அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஓகே. பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா வாஸ், வேர் யூஸ் பண்ணணும். வாஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும். வேர் வந்து ப்ளூரல் ப்ளஸ் யூன்றதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வில் பீன்றது எல்லாத்துக்குமே வரும். இருப்பேன், நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். ஐ வில் பி ஃபைன் டுமாரோ. இருப்பான், he will be fine tomorrow. She will be fine tomorrow. It will be fine tomorrow.
You will be fine tomorrow. You will be fine tomorrow. They will be fine tomorrow. ஓகேயா? இப்போது 7 ப்ரனவுன் இதில் வந்துருச்சா? நாளைக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த நீ நீங்கள் அந்த இதுக்கு வந்து சேர்த்து வந்ததுனால அது வந்து 9 வந்துச்சு. இதில் வந்து 7 ப்ரனவுனும் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேயா? இப்போ இது வந்து நாளைக்கு இல்லை அடுத்து அப்படின்றத குறிப்பிடுறதுனால இது ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க அப்படின்றத குறிக்குது. ஓகேயா? இப்போ நல்லா பாருங்கள், இதில் ஆம் அப்படின்றது ஐக்கு தான் வந்து ஆம் வரும். இப்போ இது வந்து என்ன? ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர், அதுக்கு மட்டும்தான் ஆம் வரும். ஈஸ் எதுக்கு வரும்? ஹீ ஷீ இட். தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு தான் ஹீ ஷீ இட்க்கு தான் ஈஸ் வரும். ஆர் எதுக்கு வரும்? வி யூ தே யூ தே. அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுடைய ப்ளூரலுக்கு வரும். ப்ளஸ் செகண்ட் பர்சன் அதாவது யூன்றதுக்குள்ள சிங்குலருக்கு வரும். ஓகேயா? அடுத்து வாஸ் எதுக்கு வரும்? ஐ ஹீ ஷீ இட்டு. ஃபஸ்ட்டு பர்சன் ஐ. அடுத்து தேர்ட் பர்சன் ஹீ ஷீ இட், இதில் உள்ள சிங்குலருக்கு வரும். அடுத்து வேர் எதுக்கு வரும்? ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வரும். ப்ளஸ் செகண்ட் பர்சனுடைய சிங்குலர் யூன்ற வார்த்தைக்கு வரும். வில்பின்றது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எல்லாத்தோடைய சிங்குலர் ப்ளஸ் ப்ளூரல் எல்லாத்துக்குமே வில்பி வரும். ஓகேயா? இது புரிஞ்சுதா? இப்போ இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் வச்சு அடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். அதாவது இது வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சிருக்கு? ப்ரனவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நவுனுனா என்னன்னு நமக்கு காமனாகவே தெரியும். ஒரு பெயர்ச்சொல், ஏதோ ஒரு விஷயத்தோடைய பெயர்ச்சொல், அதான் வந்து நவுன்னு தெரியும். அப்போது ப்ரனவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆட்வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஆக்சிலரி வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை மூணையும் வச்சு ஆட்வெர்ப் யூஸ் பண்ணியும் எழுதலாம், யூஸ் பண்ணாமையும் எழுதலாம். இந்த 3 இதையும் வச்சு என்னென்னா ப்ரனவுன், ஆட்ஜெக்டிவ், ஆக்சிலரி வெர்ப், இது 3ஐயும் வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்களுக்கு கீழே வந்து ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.